ஹை ஃப்ரெண்ட்ஸ், வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ எக்ஸாமுக்கான டாப்பர் சீரிஸ் ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த சீரீஸில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ், பொது தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ். ஏன்னா குரூப் டூவில் பொது தமிழும் இருக்குது, ஜென்ரல் இங்கிலீஷும் வந்து இருக்குது. ஸோ நம்ம எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருப்போம். ஸோ ஜிஎஸில் உங்களுக்கு வந்து லெசன் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா 120 டெஸ்ட் வந்து இருக்கும். இது போக ஒரு 40 ரிவிஷன் டெஸ்ட் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பொது தமிழில் ஒரு 120 டெஸ்ட் இருக்கும். இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 100 டெஸ்ட் இருக்கும். இது போக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 40 ரிவிஷன் டெஸ்ட் மேலே வந்து இருக்கும். இது வந்து ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச். அதான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ண உடனே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா டெஸ்ட்டு, எல்லா வீடியோ, எல்லா பிடிஎஃப் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆக்சஸ் ஆகிரும். ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ண உடனே எல்லாமே வந்து அட்டன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து ஒரு சில பேர் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி வந்து படித்து முடிச்சிருப்பீங்க. ரிவிஷன் மாதிரி நீங்கள் வந்து ஒரே நாளில் 4 டெஸ்ட் எழுதி பார்க்கணும், 5 டெஸ்ட் எழுதி பார்க்கணும், இல்லை நீங்கள் வந்து ரேண்டமாக ஏதோ ஒரு டாபிக் நீங்கள் வந்து எழுதி பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஃப்ளெக்சிபிளாக வந்து கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் வந்து நம்ம கொடுத்துருக்க ஷெட்யூல் ஆர்டரில் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். இல்லை ரிவிஷனுக்காக அட்டன் பண்ணுறவங்க ரேண்டமாக அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்படி வந்து அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் உங்களுக்கு வந்து ரிவிஷன் டெஸ்ட்டு, டெய்லி டாஸ்க்கு, சூப்பர் டாஸ்க்கு எல்லாமே வந்து இருக்கும். முதல்ல ஜிஎஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஜிஎஸை ஒவ்வொரு சிங்கிள் டாப்பிக்காக வந்து கொடுத்துருப்போம். இதை நீங்கள் இன்னும் ஈஸியாக படிக்கிற மாதிரி இந்த டாப்பிக்கை லெசன் வைஸாக பிரித்து வந்து கொடுத்துருப்போம். இப்போ இந்த ஏர்லி ரிவோல்ட் இன் தமிழ்நாட்டில் தொடக்க கால கிளர்ச்சி, இது வந்து 10th ஸ்டாண்டர்ட்லேயும் 11th வந்து கவர் ஆகுது. ஸோ நம்ம வந்து ரெண்டுக்கும் பார்த்தோம் அப்படின்னா தனித்தனியாக லெசன் டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் வந்து முதல்ல 10th படித்து தனியாக ஒரு டெஸ்ட் வந்து எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 11th வந்து தனியாக வந்து எழுதிக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் தனித்தனியாக எழுதும்போது பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து லெசன் வைஸாக படிக்கும்போது இன்னும் வந்து ஸ்ட்ராங் ஆக முடியும். நம்ம டெஸ்ட்டு கொஸ்டினும் பார்த்தோம் அப்படின்னா அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதெல்லாம் எடுக்க முடியுமோ நம்ம கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து கொஸ்டினாக வந்து எடுத்துருப்போம். ஸோ நீங்கள் ஈஸியாக எல்லா டாப்பிக் வந்து முடிச்சிடலாம். ஓகே, நம்ம இது போக இந்த டாப்பிக்கான வீடியோ வந்து கொடுத்துருப்போம். இதுக்கான சமச்சீர் பிடிஎஃப் இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருப்போம், தமிழ்லேயும் வந்து கொடுத்துருப்போம். இதே மாதிரி தான் எல்லா டாப்பிக்கும். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு சயின்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ சயின்ஸில் ஹீட் அப்படிங்கிற டாப்பிக்கு இது 6th இருக்குது, 7th, 8th, 9th எல்லா ஸ்டாண்டர்ட்லேயும் இருக்குது. நம்ம தனித்தனியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து லெசன் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அப்படி வந்து முதல்ல 6th வந்து ஈஸியாக படித்து முடிச்சுருவீங்க, பேசிக்காக இருக்கும். அடுத்து நீங்கள் 7th படிக்கும் போது ஆல்ரெடி 6th படிச்சுட்டு நீங்கள் 7th படிக்கிறதுனால ஸோ 6th என்ன கொடுத்தாங்களோ அதான் 7th கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பாயிண்ட் தான் இருக்கும். அப்படிங்க 7th பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து படித்து முடிச்சுருவீங்க. அதே மாதிரி தான் வந்து அடுத்து 8th. ஸோ நீங்கள் ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு லெசனாக படிச்சுட்டு எழுதும் போது ஈஸியாக வந்து அட்டன் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ நம்ம வந்து லெசன் வைஸாக கொஸ்டின் கொடுத்ததுனால உங்களுக்கு வந்து அதிகமான கொஸ்டின் எதுவுமே மிஸ் ஆகாத அளவுக்கு. ஒரு சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து சமச்சீர் புக் படிக்க வந்து டைம் கிடைக்காது. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு டெஸ்ட்டை மட்டும் அட்டன் பண்ணி அந்த டெஸ்ட்டு கொஸ்டினை மனப்பாடம் பண்ணிங்க அப்படின்னாலே நம்ம அந்த லெசன் கம்ப்ளீட் ஆகிற அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து கொடுத்துருப்போம். இதே மாதிரி உங்களுக்கு ஜிஎஸ்க்கு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்து 127 டெஸ்ட் வந்து இருக்கும். நம்ம இது போக இந்த டாப்பர் சீரிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இதில் ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே இன்னொரு சீரீஸை ஃப்ரீயாக வந்து ஆட் பண்ணுவோம். அது வந்து ஸ்ட்ராங்கர் சீரீஸ். அந்த ஸ்ட்ராங்கர் சீரீஸில் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு சிலபஸ் டாபிக் வைஸாக. ஸோ சிலபஸில் என்ன மாதிரி டாபிக் நேம் இருக்கோ அதே நேமில் டாபிக் வைஸ் டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் வந்து லெசன் வைஸாக எல்லாமே வந்து அட்டன் பண்ணிடுவீங்க. அகைன் உங்களுக்கு ஸ்ட்ராங்கர் சீரீஸும் ஃப்ரீ அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து அங்கே டாபிக் வைஸாக இங்கே வந்து டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் டெஸ்ட்டு அட்டன் பண்ணி முடிச்சோடனே பார்த்தோம் அப்படின்னா கரெக்ட் ஆன்சர், ராங் ஆன்சர், ஒரு ஹெல்த்தி காம்படிஷனோட நீங்கள் வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கான ரேங்கிங்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். ஓவராலாக ஜிஎஸில் இந்த லெசன் டெஸ்ட் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு 127 டெஸ்ட் வந்து இருக்கும். ஓகே, இது போக உங்களுக்கு ஸ்ட்ராங்கர் சீரீஸில் டாபிக் வைஸாக ஒரு 60 டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ வந்து இந்த டாப்பர் சீரீஸில் என்ன டாபிக் இருக்கோ சேம் டாபிக் தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு அங்கே வந்து இருக்க போகுது. ஏன்னா வந்து சிலபஸில் டாபிக் எல்லாமே வந்து சேம் தான். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இன்னும் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நம்ம இன்னொரு சீரீஸையும் ஸோ வந்து குரூப் 1க்கான சீரீஸையும் நம்ம இங்கே வந்து ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. நம்ம இது போக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒவ்வொரு 3 டாபிக் முடிஞ்சோடனே இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து இதான் வந்து 3 டாபிக். ஓகே, இந்த 3 நீங்கள் தனித்தனியாக பார்த்தோம் அப்படின்னா லெசன் வைஸ் டெஸ்ட்டாக வந்து படித்து எழுதுவீங்க அப்படிதானா. இந்த 3 டாப்பிக்கை நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் இந்த 3ஐயும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ வந்து டாப்பர் ரிவிஷன் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. இதே மாதிரி தான் ஒவ்வொரு 3 டாபிக் நீங்கள் முடித்த உடனே அடுத்து இந்த 3 டாபிக் இதை முடித்த உடனே இதுக்கான ரிவிஷன் டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து லெசன் வைஸ் டெஸ்ட் வந்து எழுதுவீங்க. அதுக்கப்புறம் வந்து இண்டிவிஜுவல் டாபிக் வைஸாக படித்து ஸ்ட்ராங்கர் சீசன் நீங்கள் வந்து டெஸ்ட் வந்து எழுதுவீங்க. இது போக 3 டாப்பிக்கை ஒன்றா படித்து ரிவிஷன் டெஸ்ட் வந்து எழுதுவீங்க.
ஸோ நீங்கள் டெஸ்ட்டு அட்டன் பண்ணியே கம்ப்ளீட்டாக ஃபுல் சிலபஸ் வந்து முடிச்சிடலாம். ஓகே, இது போக நம்ம வந்து டெய்லி டாஸ்க்கும் சூப்பர் டாஸ்க்கு வந்து கொடுத்துருப்போம். ஸோ வந்து நம்ம டெய்லி டாஸ்க் வந்து லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸாக வந்து கொடுத்துட்டு வரோம். சூப்பர் டாஸ்க் இப்போ புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த டெய்லி டாஸ்க்கை பற்றி முதல்ல வந்து பார்க்கலாம். ஸோ டெய்லி டாஸ்க் என்ன அப்படின்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு சில ஏரியாவிலேருந்து கொஸ்டின் ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா வந்து முக்கியமான ஆர்டிக்கல், இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல், முக்கிய சரத்து, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து முக்கியமான ஸ்கீமு பாலிட்டி பேஸ் பண்ணி, முக்கியமான வருஷம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இந்த யூனிட் 5-6 அதாவது பழைய சிலபஸில் 8-9 இருந்தது, இப்போ வந்து 5-6 வந்து இருக்குது. இதை சார்ந்த கொஸ்டின், அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டேரெக்டாக அதிகமாக வந்து கேட்பாங்க. ஆப்டிடியூட் கொஸ்டின், அதுக்கப்புறம் சமச்சீர் புக்கில் கூடிய டூ யூ நோ, நேஷ்னல் லீடரை பற்றினது. சிலபஸில் ஒரு 13 பேர் வந்து இருப்பாங்க. காந்தி, நேரு, அப்துல் கலாம் ஆசாத், தந்தை பெரியார், அம்பேத்கர், அந்த மாதிரி. ஸோ வந்து அவங்களுக்கான டாஸ்க் இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 விதமான டாஸ்க் வந்து இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்ம வந்து முதல்ல ஆர்டிக்கல் டாஸ்க் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஆர்டிக்கல் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 120 ஆர்டிக்கல் தான் ரிப்பீட்டாக கேட்டுகிட்டே இருக்காங்க. நம்ம அதுக்கான ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருப்போம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறீங்க, ஒரு 10 கொஸ்டின் ரேண்டமாக வரும். உங்களுக்கு வந்து 10க்குமே ஆன்சர் தெரியாது, நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறனால. இப்போ நீங்கள் அட்டன் பண்ணி முடித்தோடனே 10க்கான கரெக்ட் ஆன்சர் வந்துடும். அப்படி நீங்கள் வந்து பார்த்துருவீங்க ரேண்டமாக. ஆர்டிக்கல் 16 என்ன, ஆர்டிக்கல் 32 என்ன, ஆர்டிக்கல் 51 என்ன, ஆர்டிக்கல் 112 என்ன அப்படிங்கிற மாதிரி. இப்போ உங்கள்கிட்ட அதே கொஸ்டின் நம்ம ரீடேக் பண்ண சொன்னோம் அப்படின்னா எல்லாருக்குமே 10ல் 2 ஞாபகம் இருக்கும். அப்படி தானே? ஒரு சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து 10க்கு 5 ஞாபகம் இருக்கலாம், இல்லை வந்து 8 ஞாபகம் இருக்கலாம், 10 கூட ஞாபகம் இருக்கலாம். நம்ம குறைஞ்சபட்சம் எடுத்துக்கிடுவோம். எல்லாருக்குமே பார்த்தோம் அப்படின்னா 10ல் வந்து கண்டிப்பாக 2 ஞாபகம் இருக்கும் மொதல் ரீடேக்கில். இப்போ நீங்கள் ரிப்பீட்டடாக 5 தடவை, 10 தடவை, 20 தடவை, 50 தடவை இந்த மாதிரி ரிப்பீட்டாக ரீடேக் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டினை கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணுறதோட குவிஸை அடிக்கடி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் வந்து ஸ்டோர் ஆயிரும். இப்போ வந்து ஆர்டிக்கல் 16 என்ன அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு குவிஸில் வந்து அட்டன் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து ஆன்சர் தெரில. இப்போ நீங்கள் அதே இதை ரிப்பீட்டடாக ஸோ வந்து ஒரு 5 தடவை 10 தடவை அந்த கொஸ்டின் வந்து குவிஸாக பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் ஸ்டோர் ஆயிருமா? அந்த கான்செப்ட் தான் நம்ம அதில் தான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 விதமான டாஸ்க்கு. ஸோ மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா லாங்குவேஜ் எல்லாம் சேர்த்து 12 விதமாக வந்து இருக்கும். ஸோ லாங்குவேஜுக்கு மட்டும் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு ஒரு 3 டாஸ்க்கு. நீங்கள் போயம் லைனை ஃபுல்லாக ஒரு 3 மணி நேரம் தான். 30 போயமையும் நீங்கள் வந்து 3 மணி நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து படித்து முடிச்சிடலாம். அதில் வந்து டாஸ்க் வந்து இருக்கும். இதே மாதிரி தமிழ்லையும் பார்த்தோம்னா இலக்கணத்துக்கு, அதுக்கப்புறம் வந்து செய்யுளுக்கு, எல்லாத்துக்கும் பார்த்தோம்னா டெய்லி டாஸ்க் வந்து இருக்கும். ஸோ ஒரு சரி நீங்கள் டாப்பர் சீரீஸில் பார்த்தோம் அப்படின்னா லெசன் வைஸ் டெஸ்ட்டு, ஸ்ட்ராங்கர் சீரீஸ், ரிவிஷன் டெஸ்ட் இந்த மாதிரிலாம் வந்து படிப்பீங்க. அதுலேயே உங்களுக்கு வந்து ஃபுல் சிலபஸ் பார்த்தோம் அப்படின்னா 4லேருந்து 5 டைம் வந்து கவர் ஆயிரும். இது போக இந்த அடிஷ்னலாக பார்த்தோம் அப்படின்னா ஃபேக்டெல்லாம் ஈஸியாக படிக்கிற மாதிரி தான் அந்த டெய்லி டாஸ்க் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ஜிஎஸ்ஸை முடிச்சிடலாம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் இருக்கா? இப்போ நம்ம வந்து இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து அடுத்து பொது தமிழ் வந்து பார்க்கலாம். ஸோ பொது தமிழில் இலக்கணத்துக்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. நம்ம அதனால் இலக்கணத்துக்கு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு டாபிக் வைஸாக டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா இலக்கணத்துக்கு மட்டும் ஒரு 40 டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ அப்படி ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து படித்து முடிச்சிடலாம். இது போக நீங்கள் வந்து தமிழில் வந்து இப்போ இலக்கணத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலுமே 6லேருந்து 12th வரைக்கும் நம்ம வந்து படிக்கணும். அதில் 6லேருந்து 10th வரைக்கும் மெயினாக நம்ம வந்து எல்லாமே வந்து படிக்கணும். ஸோ அதுக்கான இயல் வைஸ் டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ வந்து ஒவ்வொரு டெஸ்ட்லையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து 2 இயல் தான். முதல் டெஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா 6ஆம் கிளாஸில் இயல் 1, அடுத்த டெஸ்ட்டில் 6ஆம் கிளாஸில் இயல் 3, 4. அதுக்கப்புறம் 3ஆவது டெஸ்ட் என்னவாக இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 டெஸ்ட்டோட ரிவிஷன் டெஸ்ட்டு பாருங்கள். நம்ம வந்து முதல் டெஸ்ட்டில் இயல் 1, 2 கொடுத்துருப்போம், அடுத்த டெஸ்ட்டில் 3, 4 இதை ஃபுல்லாக சேர்த்து தான் அடுத்த ரிவிஷன் டெஸ்ட். இதே மாதிரி தான் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் பார்த்தோம் அப்படின்னா 2 இயல் தான் வந்து இருக்கும். 2 டெஸ்ட்டு முடிஞ்ச உடனே பார்த்தோம் அப்படின்னா வந்து அதை ஃபுல்லாக சேர்த்து ரிவிஷன் டெஸ்ட்டாக வந்து இருக்கும். அப்படி ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா தமிழில் 100க்கு 100 வாங்கிடலாம். நம்ம தமிழ்லையும் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு டெய்லி டாஸ்க்கு எல்லாமே வந்து கொடுத்துருப்போம். இப்போ அதே மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷை பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து ஒரு டெஸ்ட்டுக்கு ஸோ இப்போ வந்து முதல் டெஸ்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா 3 போயம், 2 ப்ரோஸு, 2 கிராமர் டாபிக். நம்ம இதே மாதிரி தான் எல்லா டெஸ்ட்டும் கொடுத்துருப்போம். இப்போ நீங்கள் வந்து 3 போயம் இருக்கிறதுனால 3ஐயும் நம்ம வந்து ஒன்றா படித்து கஷ்டமாக இருக்குமே அந்த மாதிரி நீங்கள் வந்து நினைக்க வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து இதுக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தனித்தனியாக போயம் வைஸ் டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இப்போ வந்து நீங்கள் இந்த முதல் டாப்பிக் படிக்கிறீங்க அப்படின்னா முதல்ல இந்த ஃபஸ்ட்டு போயம் நீங்கள் படித்து முடிச்சுட்டு தனியாக இந்த போயம்க்கான டெஸ்ட் வந்து இருக்கும், அதை நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த போயமுக்கு இருக்கும், இந்த போயமுக்கு இருக்கும். இதே மாதிரி ப்ரோஸுக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். அப்படிங்க தனித்தனியாக இதை ஃபுல்லாக படிச்சுட்டு சிங்கிள் டெஸ்ட் வந்து எழுதுவீங்க. அதுக்கப்புறம் மொத்தமாக இதை ஃபுல்லாக கிராமரோடு சேர்த்து எல்லாமே படிச்சுட்டு இதுக்கான மெயின் டெஸ்ட் வந்து இருக்கும். அப்படி ஈஸியாக வந்து படித்து முடிச்சிடலாமா? மொத்தமாக படிக்காமல் சிங்கிளாக வந்து படிக்க போகிறீங்க.
இதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு எல்லா டெஸ்ட்லேயும் வந்து இருக்கும். ஸோ எல்லா போயம் ப்ரோஸுக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சிங்கிள் டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ ஓவராலாக இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு 35 மெயின் டெஸ்ட்டும் இது போக தனித்தனியாக ஸோ வந்து ப்ரோஸுக்கு தனியாக 30 டெஸ்ட்டும் போயமுக்கு தனியாக 30 டெஸ்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். இதுக்கப்புறம் வந்து டெய்லி டாஸ்க்கு சூப்பர் டாஸ்க்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். நம்ம வந்து இதை சார்ந்த இப்போ வந்து போயம்கான வீடியோஸ் நம்ம ஆப்பில் வந்து கொடுத்துருப்போம், ப்ரோஸ்க்கான வீடியோஸ் கொடுத்துருப்போம், கிராமர் சார்ந்த வீடியோஸ் கொடுத்துருப்போம், இதுக்கான சமச்சீர் பிடிஎஃப் கம்பைலேஷன் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஓகே, அதே மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷ்லையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு டெய்லி டாஸ்க் வந்து இருக்கும். 3 விதமான டாஸ்க் வந்து இருக்கும், போயம் லைனுக்கு, கிராமருக்கு, ப்ரோஸுக்கு. ஓகே, இப்போ வந்து போயம் லைனை பொறுத்த வரைக்கும் 30 போயம் வந்து இருக்குது. எக்ஸாமில் ஏதோ ஒரு லைனை கொடுத்துட்டு என்ன போயம் அப்படின்னு வந்து கேட்பாங்க. நம்ம ஆல்ரெடி போயம்கான லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ இந்த மாதிரி எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். இருந்தாலுமே ஒரு சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லா போயம் லைனும் கஷ்டப்பட்டு படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் 3 மணி நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லா போயம் லைனும் படித்து முடிச்சிடலாம். ஏன்னா நம்ம வந்து போயம் லைனுக்கான ஒரு டெய்லி டாஸ்க் வந்து கொடுத்துருக்கோம் எல்லா லைனுக்கும். ஸோ நம்ம வந்து எல்லா லைனையும் வந்து குவிஸாக கொஸ்டினாக வந்து எடுத்திருக்கோம். ஸோ நீங்கள் வந்து அதை மட்டும் தொடர்ந்து ஒரு 3 hours, ஸோ வந்து நீங்கள் ஒன் டைம் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு 5 minutes ஆகும். நீங்கள் வந்து ஒரு 3 மணி நேரம் அட்டன் பண்ணிங்க அப்படின்னாலே, ஸோ நீங்கள் தொடர்ந்து அட்டன் பண்ண முடிஞ்சது அப்படின்னா இப்போ இருந்து ஒரு 3 மணி நேரம், இல்லை வந்து டெய்லி ஒரு 1/4 மணி நேரம், அரை மணி நேரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 5லேருந்து 6 நாள் இந்த மாதிரி நீங்கள் வந்து அட்டன் பண்ணிங்க அப்படின்னாலே எல்லா போயம் லைனையும் ஃபிங்கர் டிப்பில் ஈஸியாக வந்து படித்து முடிச்சிடலாம். ஸோ நம்ம டெய்லி டாஸ்கில் எந்த லைனும் மிஸ் ஆகாத மாதிரி நம்ம எல்லா லைனையும் பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டினை வந்து எடுத்திருப்போம். ஸோ அப்போ நீங்கள் ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து போயம் லைனு, ப்ரோஸு நீங்கள் இங்கிலீஷே பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து படித்து முடிச்சிடலாம். நம்ம இந்த டைம் புதுசாக பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் டாஸ்க் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா ரிவைஸ் பண்ணுறது வந்து டைம் இருக்காது, அப்படி இல்லை அப்படின்னா சமச்சீர் புக்கை ரீட் பண்ண டைம் இருக்காது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வந்து படிக்க டைம் இருக்காது. நம்ம அதனால் ஜிஎஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6 டாஸ்க் வந்து கொடுத்துருப்போம். ஒரு 6 செட்டாக சூப்பர் டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஒவ்வொரு செட்டையும் 100 டைம் பார்த்தோம் அப்படின்னா ரீடேக் பண்ணணும் குறைஞ்சபட்சம். இப்போ ஜிஎஸ்சில் 6 செட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 6ஐயும் குறைஞ்சபட்சம் 100 டைம் பார்த்தோம்னா ரீடேக் பண்ணணும். நீங்கள் அப்படி பண்ணீங்க அப்படின்னா கட்டாயமாக சமச்சீர் புக்கில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும், ஸோ மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா சிலபஸ் வைஸாக ஒரு 150 லெசன் வந்து கவர் ஆகும். அது எல்லாம் நீங்கள் வந்து படித்து முடிச்சிடலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் பார்த்தோம் அப்படின்னா அதுலேருந்து கவர் ஆயிரும். இதேமாதிரி நம்ம வந்து பொது தமிழுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 செட் வந்து கொடுத்துருப்போம். அது மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷும் நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் வந்து இதை மட்டும் அட்டன் பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து எல்லாமே ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். இப்போ முடிஞ்ச குரூப் 1ல் கூட பார்த்தோம் அப்படின்னா அந்த சூப்பர் டாஸ்க்கை பேஸ் பண்ணியே நிறைய கொஸ்டின் டேரெக்டாக வந்து கேட்டிருந்தாங்க. நீங்கள் சூப்பர் டாஸ்க்கை மட்டும் தொடர்ந்து நம்ம சொன்ன மாதிரி அந்த சேலஞ்சை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னாலே, அதாவது ஒவ்வொரு சைடு நீங்கள் வந்து 100 டைம் முடிச்சிங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா அதுலேருந்து மட்டுமே 200 கொஸ்டினில் ஒரு 140 150 கொஸ்டின் நீங்கள் அந்த சூப்பர் டாஸ்க்லேருந்து மட்டுமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம அந்த அளவுக்கு எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டினை வந்து எடுத்திருப்போம். நம்ம இப்போ சொன்ன எல்லாமே உங்களுக்கு இந்த டாப்பர் சீரீஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்து கவர் ஆயிரும். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு எல்லா டெஸ்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆக்டிவ் வந்து ஆயிரும். ஓகே, ஸோ நம்ம ஆப்பில் தான் நீங்கள் வந்து எப்படி ஜாயின் பண்ணுவோம் அதான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். முதல்ல ப்ளே ஸ்டோரோட ஆப் குயிக் லேர்னிங் ஃபார் ஆல் இந்த நேமில் வந்து இருக்கும். இதை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணுவது முதல்ல இந்த பேஜாக வந்து வரும். கீழே அந்த ஸ்டோர் ஆப்ஷனுக்குள்ளே வந்து போங்க. ஸோ இங்கே வந்து வரிசையாக எல்லா சீரீஸும் இருக்கும். இதில் அந்த டாப்பர் சீரீஸ் இதுக்குள்ளே வந்து போங்க. ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக இங்கேருந்து பைனோ கொடுத்து இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த கண்டென்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து இருக்கும். ஸோ வந்து இன்ட்ரோ வீடியோ, அதுக்கப்புறம் இந்த ஷெட்யூலுக்கான பிடிஎஃப், இந்த ஹவு டு யூஸ் ஆப்பில் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நம்ம வந்து இதுக்கான டெமோ வந்து கொடுத்துருப்போம், எங்கே பிடிஎஃப் இருக்கும், எங்கே டெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, நம்ம சொன்ன மாதிரி எல்லா சீரீஸும் உங்களுக்கு இங்கேயே பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். இதில் ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே இந்த குரூப் 1 ஸ்ட்ராங்கர் சீரீஸு, 7 days பிகினர் டு எக்ஸ்பர்ட் சேலஞ்ச், இந்த மாதிரி இந்த சேலஞ்செலாம் பார்த்தோம் அப்படின்னா அடிஷ்னலாக ஃப்ரீயாக வந்து ஆட் ஆயிரும். ஓகே, உங்களுக்கு போக வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து இருக்கும், அதை வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.